சலாமுன் அலைக்கும். வலைக்கும் சலாம். வலைக்கும் சலாம். அல்ஹம்துலில்லா. இன்னைக்கு நான் பேச போறது கற்பு, போதை மற்றும் அது சம்பந்தப்பட்ட விஷயங்களை பத்தி. இந்த குரான்ல ரஷாத் பின் இணைப்பு 34ல இந்த கற்பு நெறிய பத்தி என்ன சொல்லி இருக்காருன்னா, இன்றைய சமூகம் சக்தி வாய்ந்த தூண்டுதல்கள் நிறைந்ததாக உள்ளது. இதுல இன்றைய சமூகம்னு அவர் 1980ல நடக்கிற விஷயங்களை பத்தி சொல்றாரு. அமெரிக்காவின் சமூகத்தில் ஒரு தாய் தன் மகளுடைய ஆண் நண்பர்களை பற்றியும் ஒரு தந்தை தன் மகனுடைய பெண் தோழிகளை பற்றியும் பேச துவங்கி இருக்காங்கன்னு சொல்றாரு. அதே போல பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகள் குறிப்பிட்ட பருவம் அடைகின்ற பொழுது அவர்களுக்கு கருத்தடை சாதனங்களையும் கூட கொடுக்கின்றனர் அப்படின்னு சொல்றாரு. இப்போ 21ஆம் நூற்றாண்டு இன்னும் மோசமான காலகட்டத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். பருவம் அடைந்த சிறு வயதினர் உடல் ரீதியா வளர்ச்சி அடையாதவர்களா இருந்தாலும் ஒழுக்க சீர்கேடுகளில் ஈடுபடுபவர்களா இருக்காங்க. இதன் விளைவாக சட்ட விரோத கருத்தரிப்புகளும் பரிதாபமான கருக்கலைப்புகளும் ஐக்கிய அமெரிக்க நாடுகள்ல நிகழ்கின்றன அப்படின்னு சொல்றாரு. இந்த ஒழுக்க சீர்கேட்டின் விளைவாக ஆதரவற்ற குழந்தைகள், கடமை தவறுகின்ற பொறுப்பற்ற பெற்றோர்கள் உருவாகின்றனர். குற்றவாளிகள், சமூக விரோதிகள் அதிகமாக உருவாகின்றனர். அதே போல உயிர்கொல்லி நோயான எய்ட்ஸ் போன்ற புதிய நோய்களும் உருவாகின்றன. அதிகமான மக்கள் அறியாதவர்களாக இருக்கிறதுனால இந்த ஒழுக்க சீர்கேடு அவர்களுடைய வாழ்நாள் முழுவதும் அவர்களுடைய பெருந்துன்பத்திற்கும் பிரச்சனைகளுக்கும் விளையாகின்றது. தங்களுடைய குழந்தைகளை பற்றி அக்கறை கொண்டவர்களான மெய்யான நம்பிக்கையாளர்கள் மீண்டும் மீண்டும் விடாப்பிடியாக தங்களுடைய கற்பை காத்து கொள்ளுமாறு அவர்களுக்கு அறிவுரை கூறுவதுடன் அவர்களுக்கு நினைவூட்டவும் செய்வார்கள். தங்களுடைய திருமண உறவு வரை கற்புடன் நிலைத்திருத்தல், பின்னர் தங்களுடைய சொந்த மகிழ்ச்சிக்காக ஒருபோதும் விபச்சாரம் செய்யாது தன்னுடைய வாழ்க்கை துணைக்கு விசுவாசமாக இருத்தல் என்பதே இதன் அர்த்தமாகும். திருமணத்திற்கு முன்னரும் பின்னரும் நம்முடைய கற்பை காத்து கொள்ளுமாறான கடவுளின் அறிவுரையானது நமது சொந்த நலனுக்காகவே ஆகும். நமது ஆரோக்கியம், பொருள் வளம் மற்றும் மகிழ்ச்சி அல்லது துன்பத்தை கட்டுப்படுத்துகின்ற ஒரே ஒருவர் கடவுள்தான் அப்படின்னு இந்த பின் இணைப்பை முடிக்கிறார். இதை தொடர்ந்து பின் இணைப்பு 35ல போதைப் பொருட்கள் மற்றும் மது வகைகள் பற்றி ரஷாத் சொல்லியிருக்காரு. சட்டவிரோதமான போதைப் பொருட்கள் மற்றும் மதுபானங்களை பொறுத்தவரை எவ்விதமான சமரசமும் இல்லை. அவை அருவருக்கத்தக்கவை மற்றும் சாத்தானின் காரியம் என்று சூரா 5ல வசனம் 90-91 அல்லாஹ் சொல்லியிருக்காரு. சூரா 5ல வசனம் 90, அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நம்பிக்கை கொண்டோரே, உங்களைத்தான் போதையூட்டுபவை மற்றும் சூதாட்டம் மற்றும் சிலைகளின் பீடங்கள் மற்றும் அதிர்ஷ்ட பந்தயங்கள் சாத்தானுடைய அருவருக்கத்தக்கவையாகும். நீங்கள் வெற்றி பெறும் பொருட்டு நீங்கள் அவற்றிலிருந்து விலகி கொள்ள வேண்டும். வசனம் 91, போதையூட்டுபவை மற்றும் சூதாட்டத்தின் மூலம் உங்களுக்கிடையில் பகைமையையும் வெறுப்பையும் தூண்டுவதற்கும் கடவுளை நினைப்பதிலிருந்து மேலும் சலாத் தொடர்பு தொழுகைகளை கடைபிடிப்பதிலிருந்து உங்களுடைய கவனத்தை திருப்புவதற்குமே சாத்தான் விரும்புகின்றான். அப்பொழுதாவது நீங்கள் விலகிக் கொள்வீர்களா? இந்த 2 வசனங்கள்ல இருந்தும் போதையூட்டுபவை மற்றும் சூதாட்டம் மற்றும் சிலைகளின் பீடங்கள் மற்றும் அதிர்ஷ்ட பந்தயங்கள் சாத்தானுடைய அருவருக்கத்தக்கவையாகும். வெற்றி பெறும் பொருட்டு இதிலிருந்து விலகிக் கொள்ளுங்கள்னு அல்லாஹ் சொல்றாரு. இதன் மூலமா பகைமையையும் வெறுப்பையும் தூண்டுவதற்கும் கடவுளை நினைப்பதிலிருந்து மேலும் தொடர்பு தொழுகைகளை சலாத் கடைபிடிப்பதிலிருந்தும் நம்முடைய கவனத்தை திசை திருப்புவதற்குமே சாத்தான் விரும்புகின்றான்னு அல்லாஹ் சொல்றாரு. இதிலிருந்து விலகிக் கொள்வீர்களான்னு அல்லாஹ் கேக்குறாரு. சமீப காலமா நம்ம நியூஸ் பேப்பர்லயும் சரி, சோசியல் மீடியாக்கள்லயும் சரி, நியூஸ் சேனல்லையும் சரி, போதையில் 2 நண்பர்கள் வாய் தகராறில் அரிவாளால் வெட்டி கொண்டனர். குடி போதையில் 2 குடும்பங்களுக்கிடையே தகராறு. 2 குடும்பங்களுக்கிடையே நடந்த அடிதடி சண்டையில் சிலர் காயமடைந்தனர்.
இரவில் தனியே சென்று கொண்டிருந்த பெண்ணை பாலியல் ரீதியாக தொந்தரவு செய்த போதை நபர் பிடிபட்டார். 16 வயது சிறுமியை சில்மிஷம் செய்த 60 வயது முதியவர் போக்சோ வழக்கில் கைது. 17 வயது மதிக்கத்தக்க 5 சிறுவர்கள் ரயிலில் வடமாநில இளைஞரை அரிவாளால் வெட்டுவது போல் அவர்களுடைய போனில் ரீல்ஸ் எடுத்து போட்டதால் பரபரப்பு. இந்த மாதிரியான பரபரப்பு செய்திகளைத்தான் நம்ம தினந்தோறும் பாக்குறோம். பெண் பிள்ளைகளையும் சரி, வயதான பெண்மணிகளையும் சரி, ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல இந்த போதை ஆசாமிகளோ கஞ்சா நபர்களோ பார்த்தாலே போதும், அவங்கள மிரட்டி பணம் பறிக்கவோ, கழுத்துல இருக்கிற செயின் பிடிச்சு இழுக்கவோ அல்லது பாலியல் ரீதியா சீண்டல்கள் செய்யவோ தான் இவங்க நடமாடிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி போதைப் பொருட்களை யூஸ் பண்றவங்கள போலீஸ் பிடிச்சு அடிச்சாலும் அவங்களுடைய உடம்புல இருக்கிற போதை கஞ்சா பொருட்களோட வீரியம் அந்த வலியை கூட உணராத அளவுக்கு இருக்கிறதுனால அவங்க திரும்ப திரும்ப அந்த தவறுகளை செய்யறதுக்கு அவங்கள தூண்டுது. அடி வாங்கி இவங்களும் திருந்த மாட்டேன்றாங்க. அடி கொடுத்து போலீஸும் வெறுத்து போயிடுறாங்க. நாம இப்ப பார்த்த இந்த 2 பின் இணைப்புகளும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையதா தான் இருக்கு. ஏன்னா போதை மற்றும் கஞ்சா போன்றவற்றை யூஸ் பண்ற பல இளம் தலைமுறையினரை நம்ம பாக்குறோம். பல இடங்கள்ல 13 வயசு, 14 வயசு, 15 வயசு போன்ற இளம் வயதினர், பள்ளி மாணவர்கள் கூட போதை போட்டுக்கிட்டு இரவுல தனியா உடல் ரீதியான பாலியல் நடவடிக்கைகள்ல ஈடுபடுறத நம்ம கேள்விப்படுறோம். இது எல்லாத்துக்கும் முக்கிய ஒரு காரணம் பெற்றோர்களாகவும் இருக்காங்க. பிள்ளைகளை அதிகமாக நம்பி அவங்க சொல்றத அப்படியே கேட்டு ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்க்குறாங்க. இது எல்லாவற்றுக்குமான ஒரே சொல்யூஷன் அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிற குர்ஆனும் தான். இந்த குர்ஆன்ல அல்லாஹ் முக்கியமா பெற்றோர்களுக்கு தான் அறிவுரை சொல்றாரு. இன்ஷா அல்லாஹ் வசனங்களை பார்ப்போம். சூரா 20 வசனம் 132. அவுசு பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சலாத் தொடர்பு தொழுகைகளை கடைபிடிக்கவும் அவ்வாறு செய்து வருவதில் உறுதியோடு தொடர்ந்திருக்கவும் குடும்பத்தாரை நீர் ஏவ வேண்டும். உம்மிடம் எந்த வாழ்வாதாரங்களையும் நாம் கேட்கவில்லை. நாம் தான் உமக்கு வழங்குகின்றோம். இறுதி வெற்றி களிப்பு நன்னெறியாளர்களுக்கே உரியது. சூரா 14 வசனம் 40. தொடர்பு தொழுகைகள் கடவுளிடமிருந்து வரம். என் இரட்சகரே, தொடர்பு தொழுகைகளை சலாத் தொடர்ந்து கடைபிடிக்கும் ஒருவனாக என்னையும் அத்துடன் என் பிள்ளைகளையும் ஆக்குவீராக. எங்கள் இரட்சகரே, தயவு கூர்ந்து என் பிரார்த்தனைகளுக்கு பதிலளிப்பீராக. தொடர்பு தொழுகைகள் அல்லாஹ் கிட்ட இருந்து நமக்கு கிடைக்க பெற்ற வரம். தொடர்பு தொழுகைகளை கடைபிடிக்கும் பொழுது அல்லாஹ் கிட்ட இருந்து நமக்கு பாதுகாப்பு கிடைக்குது. தொழுகைகளை நாம கடைபிடிக்க தவறும் போது பல பிரச்சனைகளை நம்ம சந்திக்கிறோம். அதனால தொழுகையை விட்டுறாம நாம பாத்துக்கணும். அலாரம் செட் பண்ணியாவது எழுந்து தொழுகையை கடைபிடிக்கணும். சூரா 19 வசனம் 59. தொடர்பு தொழுகைகளை தொலைத்து விடுதல். அவுசு பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அவர்களுக்கு பின்னர் சலாத் தொடர்பு தொழுகைகளை தொலைத்து விட்ட மேலும் தங்களுடைய மோகங்களை பின்பற்றிய தலைமுறையினரை அவர் மாற்றி அமைத்தார். அதன் விளைவுகளை அவர்கள் அனுபவிப்பார்கள். இந்த வசனத்துல தொழுகையை தொலைத்து விட்டு தங்களுடைய மோகங்களை பின்பற்றிய தலைமுறையினரை அல்லாஹ் மாற்றி அமைத்தார். அதன் விளைவுகளை அவர்கள் அனுபவிப்பார்கள்னு அல்லாஹ் சொல்றார். அடுத்தது கற்பை எப்படி பாதுகாக்கணும்னு அல்லாஹ் சொல்லி இருக்காருன்னு பார்ப்போம். சூரா 24 வசனம் 30-31. நம்பிக்கையாளர்களுக்குரிய ஆடை கட்டுப்பாடு. நம்பிக்கை கொண்ட ஆண்களிடம் அவர்கள் தங்கள் பார்வைகளை தாழ்த்தி கொள்ள வேண்டும். மேலும் பெண்களை உற்று பார்க்க கூடாது என்றும் மேலும் தங்களுடைய கற்பை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றும் கூறுவீராக. இதுவே அவர்களுக்கு மிகவும் தூய்மை உடையதாகும். அவர்கள் செய்கின்ற ஒவ்வொன்றையும் கடவுள் முற்றிலும் நன்கறிந்தவர். மேலும் நம்பிக்கை கொண்ட பெண்களிடம் அவர்கள் தங்கள் பார்வைகளை தாழ்த்தி கொள்வதுடன் தங்கள் கற்பை பாதுகாத்துக் கொள்ளவும்
கொள்ளவும் வேண்டும் என்று கூறுவீராக. அவசியமானவற்றை தவிர தங்களுடைய உடல்களின் எந்த பகுதியையும் அவர்கள் வெளிப்படுத்த வேண்டாம். அவர்கள் தங்களுடைய மார்புகளை மறைத்துக் கொள்ள வேண்டும். மேலும் தங்கள் கணவர்கள், தங்கள் தந்தையர், தங்கள் கணவர்களின் தந்தையர், தங்கள் மகன்கள், தங்கள் கணவர்களின் மகன்கள், தங்கள் சகோதரர்கள், தங்கள் சகோதரர்களின் மகன்கள், தங்கள் சகோதரிகளின் மகன்கள், மற்ற பெண்கள், பாலியல் உந்துதல் அற்றுப்போன ஆண் சேவகர்கள் அல்லது பணியாளர்கள் அல்லது பருவமடையாத குழந்தைகள் முன்னிலையில் தவிர இவ்விதியை தளர்த்த வேண்டாம். அவர்கள் நடக்கும் பொழுது தங்களுடைய உடல்களின் குறிப்பிட்ட விவரங்களை குலுக்கி வெளிப்படுத்துவதற்காக தங்கள் பாதங்களை அதிரச் செய்ய வேண்டாம். நீங்கள் அனைவரும் கடவுளிடம் வருந்த வேண்டும். நம்பிக்கை கொண்டவர்களே, நீங்கள் வெற்றி அடையும் பொருட்டு. வசனம் 30ல நம்பிக்கை கொண்ட ஆண்களிடம் அவர்கள் தங்கள் பார்வைகளை தாழ்த்தி கொள்ள வேண்டும், மேலும் பெண்களை உற்று பார்க்க கூடாது என்றும், மேலும் தங்களுடைய கற்பை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், இதுவே அவர்களுக்கு மிகவும் தூய்மை உடையதாகும்னு அல்லாஹ் சொல்றாரு. வசனம் 31ல நம்பிக்கை கொண்ட பெண்களுக்கு அல்லாஹ் நிறைய அறிவுரைய சொல்றாரு. அப்புறம் ஃபுட்நோட்ல ஒழுக்கமாக உடை அணிதல் நம்பிக்கை கொண்ட ஆண்கள் மற்றும் பெண்களின் ஒரு பண்பாகும். ஒரு பெண்ணின் ஆடைக்கான குறைந்தபட்ச அவசியமாவது அவளுடைய ஆடையை நீளப்படுத்திக் கொள்வதும் மேலும் அவளது மார்பை மறைத்துக் கொள்வதும் ஆகும் அப்படின்னு இருக்கு. சூரா 33ல வசனம் 59, பெண்களுக்குரிய ஆடை கட்டுப்பாடு. நபியே, உம்முடைய மனைவியர், உம்முடைய மகள்கள் மற்றும் நம்பிக்கையாளர்களின் மனைவியரிடம் அவர்கள் தங்களுடைய ஆடைகளை நீளப்படுத்திக் கொள்ளும்படி கூறுவீராக. இவ்விதமாக அவர்கள் நன்னெறியுடைய பெண்கள் என அடையாளம் காணப்படுவர். மேலும் அவமதிக்கப்படுவதிலிருந்து கடவுள் மன்னிப்பவர், மிக்க கருணையாளர். இந்த வசனத்துல நம்பிக்கையாளர்களின் மனைவியரிடம் அப்படின்னு சொல்றது தூதர் காலகட்டத்துல மட்டும் இல்லாம இப்ப இருக்கிற காலகட்டத்துல இருக்கிற நமக்கும் பொருந்துமாறு அல்லாஹ் சொல்லியிருக்காரு. ஆடைகளை நீளப்படுத்தி கொள்ளுமாறு சொல்லியிருக்காரு. அதுக்காக புர்ஹா போட்டே ஆகணும் அப்படின்னு எங்கேயும் சொல்ல கிடையாது. புர்ஹா போடுறவங்க கூட இப்போ ரொம்ப ஃபேஷனா, ஸ்டைலா, சம்பி வச்ச மாதிரி அவங்கள மத்த இஸ்லாமிய பெண்களே திரும்பி பார்க்க வைக்கிறது போல அவர்களுடைய புர்ஹா அவ்வளவு கிராண்டா இருக்கு. இந்த ஆடை விஷயத்துல பெண் பிள்ளைகளை விட பெற்றோர்கள், குறிப்பா தாய்மார்கள் தான் ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா புதுசா பருவம் அடைந்த 12 வயது 13 வயது சிறு பெண்களுக்கு ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் பத்தி தெரியாது. அதனால தாய் தான் துப்பட்டாவை கழுத்துல போடக்கூடாது, 2 பக்கமும் பின் குத்தி எந்த பாகத்தையும் வெளியே காட்டக்கூடாதுன்னு சொல்லி கொடுக்கணும். ஃபிட்டிங்கான பேண்ட், ஷர்ட் போடக்கூடாது, முன்னாடி பின்னாடி ஷேப் தெரியக்கூடாது அப்படின்னு தாய் தான் சொல்லி கொடுக்கணும். இப்ப எல்லாம் மால்லையும் ஏர்போர்ட்லயும் தியேட்டர்லயும் பெண்களோட ட்ரெஸ் பார்த்தாலே பயமா இருக்கு. ஆண்களோட உணர்ச்சிகளை தூண்டுற வகையில தான் பெண்களோட ஆடைகள் மிக மோசமா இருக்கு. ஒரு பெண் நடந்து போகும்போது ரோட்ல ஆண்கள் இருந்தா ஒரு பார்வை பார்க்கும்போது நமக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்களா அப்படின்னு பார்த்துட்டு இல்லைன்னா திரும்பிடணும். அங்க நம்மளோட அண்ணனோ தம்பியோ அப்பாவோ மாமாவோ இருந்தா இன்னொரு பார்வை பார்க்கலாம். ஆனா யாரும் இல்லாத பட்சத்துல திரும்ப கூடாது. அப்படி இல்ல, அவ இன்னொரு பார்வை திரும்பி பார்த்துட்டா அது சாத்தானுடைய பார்வையா மாறிடுது. அப்போ அங்க இருக்கிற ஆண்களுக்கு அது ஒரு தூண்டுதலா அமையுது. அதே மாதிரிதான் ஆணுக்கும் ஒரு பெண்ணை சாதாரணமா பார்த்துட்டு திரும்பிடணும், திரும்பி உற்று பார்க்க கூடாது. அதுதான் சூரா 24ல வசனம் 30, 31ல சொல்லியிருக்கு. உங்கள் பார்வைகளை தாழ்த்தி கொள்ளுங்கள், பெண்களை உற்று பார்க்க கூடாது அப்படின்னு அல்லாஹ் நமக்கு சொல்லியிருக்காரு. ஏன்னா கற்பு பொதுவானதுன்னு குரான்ல சொல்லியிருக்கு. சூரா 23ல வசனம் 5, 6. அவுசு பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். மேலும் அவர்கள் தங்களுடைய கற்பை பாதுகாப்பார்கள். அவர்கள் தங்கள் வாழ்க்கை துணைகளுடன் அல்லது சட்டப்பூர்வமாக அவர்களுக்குரியவர்களுடன் மட்டும் பாலியல் உறவு கொள்வார்கள். அவர்கள் குற்றஞ்சாட்டப்பட்டவர்களாக மாட்டார்கள். இந்த 2 வசனங்கள் இருந்தும் நம்பிக்கையாளர்கள் தங்களுடைய கற்பை பாதுகாப்பார்கள். தங்கள் வாழ்க்கை துணைகள் அல்லது சட்டப்பூர்வமாக அவர்களுக்குரியவர்களுடன் மட்டும் பாலியல் உறவு கொள்வார்கள். அவர்கள் குற்றஞ்சாட்டப்பட்டவர்களாக மாட்டார்கள்
அப்படின்னு அல்லாஹ் சொல்றாரு. அதே போல அவர்கள் அப்படின்னு குறிப்பிடுறது ஆண் பெண் இருவருக்குமே பொதுவாகத்தான். ஆகையால நம்பிக்கையாளர்கள் குரான்ல அல்லாஹ் சொல்லி இருக்கிறத ஃபாலோ பண்ணி தங்கள் கற்பை பாதுகாத்து கொள்ளணும். இந்த மாதிரியான கெட்ட விஷயங்கள் நடக்கிறதுக்கு ஒரே காரணம் ஷைத்தான் தான். கோடானு கோடி ஆண்டுகளுக்கு முன்பு கடவுளிடம் உயர் அந்தஸ்தை பெற்றிருந்த படைப்புகளில் ஒருவரான சாத்தான் கடவுளுடன் சுதந்திரமான கடவுளா தன்னாலும் ஒரு சாம்ராஜ்யத்தை நடத்த முடியும் என்ற ஆணவமான எண்ணத்தை தன்னுள் வளர்த்து கொண்ட போது துவங்கியது. அவனுடைய அந்த அகந்தை தான், அறியாமையால் தூண்டப்பட்ட அந்த ஆணவம்தான் கடவுளைப் போல தன்னாலும் ஒரு சாம்ராஜ்யத்தை நோய், துன்பம், போர், விபத்து, குழப்பம் ஆகியன இல்லாமல் நிர்வாகம் செய்ய இயலும் என சாத்தான் நம்பியதற்கு உதவியது. அதனால நடந்த சச்சரவுக்கு பிறகுதான் பூமி என்ற விண்கலத்துல கலகக்காரர்களை ஏற்றி அவர்கள் தங்களை மீட்டுக் கொள்ள மற்றொரு சந்தர்ப்பம் அளிக்க கடவுள் முடிவு செய்தார். கடவுளுடைய நேரடி இருப்பை தாங்க முடியாத ஒரு பிரபஞ்சத்துல மனிதர்களையும் ஜின்களையும் அமைக்க வேண்டிய அவசியம் இருந்தது. பிறகு முதல் மனிதர் ஆதமை படைத்து அவர் மூலமா அவருக்கு துணையான ஏவாளை படைத்து சாத்தானுடைய கலகத்தினால இருவரும் பூமிக்கு அனுப்பப்பட்டனர். அவர்களுடைய சந்ததியினர் மீட்சி அடைய ஒவ்வொரு சமூகத்தினருக்கும் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் தூதர்களையும் வேதங்களையும் அல்லாஹ் அனுப்பி வைத்தார். தான் தேர்ந்தெடுக்கின்ற தன்னுடைய அடியார்களை சாத்தானால ஒன்னும் பண்ண முடியாதவாறு வானவர்களை கொண்டு அல்லாஹ் பாதுகாக்கிறார். நாம எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய சட்டங்களையும் கட்டளைகளையும் நல்ல முறையில கடைபிடிக்கிறோமோ அல்லாஹ் வானவர்கள் மூலமா நமக்கு எல்லா விதமான பணிகளை செய்து நம்மள பாதுகாக்கிறார். சூரா 13 வசனம் 11. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். உங்கள் ஒவ்வொருவருடனும் இருக்கும் வானவர்களின் அணிகள் மாறி மாறி முறைகள் எடுத்துக்கொள்கின்றன. அவர்கள் உங்களுக்கு முன்புறமும் உங்களுக்கு பின்புறமும் உள்ளனர். அவர்கள் உங்களுடன் இருக்கின்றனர். மேலும் கடவுளின் கட்டளைகளுக்கு ஏற்ப உங்களை பாதுகாக்கின்றனர். இவ்விதமாக எந்த மக்களின் நிலையையும் மாற்றிக்கொள்ளும் முடிவை அவர்களே செய்தாலன்றி கடவுள் மாற்றுவதில்லை. எந்த சமூகத்திற்கும் ஏதேனும் கஷ்டத்தை கடவுள் நாடிவிட்டால் எந்த சக்தியும் அதனை தடுத்துவிட முடியாது. ஏனெனில் அவரையன்றி அவர்களுக்கு அதிபதியாகவோ எஜமானராகவோ எவரும் இல்லை. சூரா 82 வசனம் 10, 11, 12. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். உங்களைச் சுற்றிலும் கண்ணுக்கு தெரியாத காவலர்கள் இருக்கின்றனர் என்ற நிதர்சனத்தின் மீது கவனமற்றவர்களாக அவர்கள் கண்ணியமான பதிவாளர்களாக இருக்கின்றனர். நீங்கள் செய்கின்ற ஒவ்வொன்றையும் அவர்கள் பதிவு செய்கின்றனர். சூரா 40 வசனம் 7, 8. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அரியாசன பணி புரிபவர்களும் அதனை சூழ்ந்து இருப்பவர்களும் தங்களுடைய இரட்சகரை துதித்துக் கொண்டும் புகழ்ந்து கொண்டும் இருக்கின்றனர். மேலும் அவர் மீது நம்பிக்கை கொள்கின்றனர். மேலும் நம்பிக்கை கொண்டவர்களுக்காக அவர்கள் பாவ மன்னிப்பு கோருகின்றனர். எங்கள் இரட்சகரே, உமது கருணையும் உமது அறிவும் எல்லா பொருட்களையும் சூழ்ந்துள்ளது. பாவங்களுக்காக வருந்தி மேலும் உம்முடைய பாதையை பின்பற்றுபவர்களை மன்னிப்பீராக. மேலும் நரகத்தின் தண்டனையிலிருந்து அவர்களை விலக்கிடுவீராக. எங்கள் இரட்சகரே, மேலும் அவர்களுக்கும் அவர்களுடைய பெற்றோர்களிலும் வாழ்க்கை துணைகளிலும் பிள்ளைகளிலும் உள்ள நன்னெறியாளர்களுக்கும் நீர் வாக்களித்துள்ள ஏதேன் தோட்டங்களுக்குள் அவர்களை அனுமதிப்பீராக. நீர்தான் எல்லாம் வல்லவர், ஞானம் மிகுந்தவர். இந்த வசனங்கள்ல இருந்து நாம தெரிஞ்சுக்கிறது என்னன்னா, அல்லாஹ் தான் தேர்ந்தெடுக்கின்றவர்களை வானவர்களை கொண்டு பாதுகாக்கின்றார். நம்மளை சுற்றிலும் கண்ணுக்கு தெரியாத காவலர்கள் இருக்கின்றனர். அவர்கள் கண்ணியமான பதிவாளர்களாக நாம் செய்கின்ற ஒவ்வொன்றையும் பதிவு செய்கின்றனர். அல்ஹம்துலில்லாஹ், நம்பிக்கை கொண்டவர்களுக்காக வானவர்கள் பாவ மன்னிப்பு கேட்கின்றனர். மேலும் கடவுள் வாக்களித்துள்ள ஏதேன் தோட்டங்களுக்குள் அவர்களை அனுமதிப்பீராக. பாவத்தில் வீழ்வதிலிருந்தும் அவர்களை பாதுகாப்பீராக அப்படின்னு வானவர்கள் நம்பிக்கையாளர்களுக்காக பிரார்த்தனை செய்கின்றனர். மீட்சி அடைவதற்கான எல்லா வழிமுறைகளையும்
அல்லாஹ்வுடைய வெளிப்பாடுகள்ல நமக்கு கடைபிடிக்க கற்றுத்தராரு. பிரார்த்தனைகள் செய்யவும் தொடர்பு தொழுகைகளை கடைபிடிக்கவும் கற்றுத்தராரு. நம்முடைய ஆன்மாவை வளர்த்து நம்மளை மீட்சி அடைய வைக்கிறதுக்கான வழிமுறைகளையும் குரான்ல அல்லாஹ் நமக்கு கற்றுத்தராரு. சூரா 2 வசனம் 160. பாவத்திற்காக வருத்தப்பட்டு சீர்திருந்தி மேலும் பிரகடனப்படுத்தி விடுபவர்களை பொறுத்தவரை நான் அவர்களை மீட்டுக் கொள்கின்றேன். நானே மீட்பவன், மிக்க கருணையாளன். ஆகையால மீண்டும் உயிர்த்தெழுப்பப்படும் நாள் அன்று அல்லாஹ்வுடைய வருகையை எதிர்பார்க்கிறவங்களாகவும் மேன்மையானவர்களில் மேன்மையானவர்களாகவும் சுவனத்துல நம்முடைய ஆன்மாவும் நுழையறதுக்கு அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை செய்வோம். அல்ஹம்துலில்லாஹ். ஸலாமுன் அலைக்கும்.